ஹாய், வெல்கம் டு லேடிஸ் பாப். இன்னைக்கும் நாங்கள் ஊபர் ஈட்ஸ்ல இருந்து எடுத்து இன்னொரு சாப்பாடை பற்றின ரிவ்யூவை தான் உங்களோட ஷேர் பண்ண போறோம். கம், லெட்ஸ் வாட்ச். ஓகே, நான் இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போறேன். இது நெலுங்கொலையில இருந்து எடுத்த ஒரு சாப்பாடு பாக்ஸ். அதை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஓகே, நான் இங்கே ஆர்டர் பண்ணினது yellow ரைஸ் வித் டெவில் ஃபிஷ். நான் உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் நெலுங்கொலைன்னு சொன்னால் தாமரையில், அந்த தாமரையில தான் பேக் பண்ணி தருவாங்கன்னா அப்படி தான் பிக்சர் இருந்தது. அதை தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினா. ஆனால் அவங்க அப்படி சரியில்லை. இவங்க நார்மல் பேக்கிங்கில் மேபி எடுக்கலாமல் இந்த காலத்தில் போயிருக்கலாம். இன்னபடியாக நான் இப்போ இதை ஒரு பிளேட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லுறேன். ஓகே, இதில் என்ன வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் கேரட் பால் கறியும், மற்றது கத்தரிக்காயும் கடலையும் சேர்ந்த ஒரு உரப்பு பிரட்டல் கறி, பருப்பு, சம்பல், அதே மாதிரி டெவில் ஃபிஷ், இதில் சோஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. இது மோஸ்ட்லி ஒரு ஆளுக்கு காணும். இது ரீசனபிள் ப்ரைஸ் தான். 350க்குள்ளே நீங்கள் எடுக்கலாம். நினைக்கிறேன் 390 அண்டு. அதில் ஊபர் சார்ஜும் சேர்ந்து, டெலிவரி சார்ஜும் சேர்ந்து. ஆனால் பார்க்க நல்ல அப்படைசிங்காக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி கலர் சாப்பிடணும் போல இருக்கு. வேறு இது ஒரு ஆளுக்கு போதுமானது. கூடவோ குறையவோ இல்லை, சில பேருக்கு காணாமல் வரலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு நார்மலாக ஒரு ஆள் சாப்பிட்ற ஒரு ஆளுக்கு இந்த சாப்பாடு போதுமானது. இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பார்க்கவே நல்ல அப்படைசிங்காக மாய்ஸ்சராக இருக்குது. இதில் பருப்பு கறி, கடலை, கத்திரிக்காய் கறி, அது பெஸ்ட் காம்பினேஷன். இதில் நார்மலாக நான் கேரட் சாப்பிட விருப்பப்பட மாட்டேன். அது கொஞ்சம் அந்த ரோ மாதிரி இருக்கும். என்னதான் குக் பண்ணாலும் எனக்கு அந்த ரோ ஸ்மெல் பிடிக்காது. அதனால் இது சின்னதாக விட்டு நல்லா குக் பண்ணியிருக்கு. இந்த ஃபிஷ்ஷும் டெவில் சிக்கன் ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குமே, அது பார்க்கவும் ஆசையாக இருக்குது. வாயு மூடுது. சாப்பிட போகிறேன். உண்மையாகவே நல்லா இருக்கும். 4-5 கறியும் இருக்கு. கறியோட இவ்வளவு டேஸ்டா நல்லா தான் இருக்கு. ஓகே, நான் ஒரு வாயில் நான் இன்னொரு வாயும் வைக்க போறேன். நீங்கள் ஆசையா இருக்கு. சில சாப்பாடுகள் நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் தீராதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. உண்மையாகவே நல்லா தான் இருக்கு. குவான்டிட்டி பாக்கிக்கு கொஞ்சமாக இருந்தது. நாங்கள் சாப்பிடக்க கொஞ்சம் அங்கால விலகி, இது ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். சொன்ன மாதிரி உண்மையாகவே நல்ல டேஸ்ட். சோறெல்லாம் கணக்காக குக்காகி இருக்கு. எல்லாமே அளவாக குக்கான ஒரு விஷயம் தான். உப்பு, புளி, காரம் எல்லாமே நல்லா இருக்கு. இது நான் இன்னுமே நீங்கள் நெலுங்கொலையிலையோ இல்லாட்டி வாழை இலையிலையோ தாமரை இலையிலையோ வச்சு நீங்கள் சாப்பிட்டு இன்னும் டேஸ்டாக இருக்கும். ஆனால் அது இங்கே இல்லையண்டபடியாக தான் அவங்க இந்த பேப்பரை இந்த பாலித்தீன் பேக்கில், இந்த ஷாப்பிங் பேக் மாதிரி இருக்கிறது, இதில் சுற்றி தந்து இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சாப்பாட்டை. yellow ரைஸ் வித் டெவில் ஃபிஷ். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட உங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் ஏதாவது ஃபுட் ரிவ்யூ இல்லாட்டி ஏதாவது ப்ராடக்டை பற்றின ரிவ்யூவை நாங்கள் போடணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதை விட நீங்கள் எங்களுக்கு சஜஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யார் யார் பார்க்குறீங்களோ எங்களுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு வீடியோஸை நாங்கள் போடக்கூடியதாக இருக்கு. ரெண்டபடியா மறந்துடாதீங்க. யார் யார் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.